டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று கடின உழைப்பு எங்களுக்கு வாழ்வில் உயர்வை தரும் என்ற சாரம்சத்திலே ஒரு கதையொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். அருணாச்சலம் ஒரு கிராமத்திலே வசதியாக வாழ்ந்த ஒருவர். அவருக்கு 4 ஆண் பிள்ளைகள். அதில் ஒருவர் அந்த கால் நடக்க முடியாத பிறப்பிலேயே கால் நடக்க முடியாத ஒருவர். ஏனைய 3 பிள்ளைகளும் சுறுசுறுப்பானவர்கள். இந்த கால் ஏலாட்டிலும் கூட இந்த மகன் மிகவும் சுறுசுறுப்பாக தன்னால் சோம்பி இருக்காமல் செயற்படும் ஒருவர். ஒரு விபத்திலே அந்த பெற்றோர் இருவரும் இறந்து விடுகின்றனர். ஆகவே இந்த தங்களிடம் இருந்த அந்த பணத்தை கொண்டு கொஞ்ச காலம் அவர்கள் தங்களுடைய காலத்தை போக்குகின்றார்கள். ஆகவே இந்த மூத்த மகன் சொல்கின்றார், இந்த 4 பேருக்கும் மூத்தவர், நாங்கள் இப்படியே இருந்தால் எங்களுக்கு நாளைக்கு ஒன்றுமில்லாமல் நாங்கள் பிச்சை எடுக்க வேண்டி வரும். ஆகவே நான் ஏதாவது ஒரு தொழில் தேடி வேறு நாட்டுக்கு போகின்றேன், நீங்கள் தூர தேசம் போகின்றேன், நீங்கள் மூவரும் இங்கே இருங்கள் என்று சொல்லுங்கள். அதிலே அந்த 2 மற்ற சகோதரங்கள் 2க்கும் அவே சொல்லினோம், நீங்கள் நீங்கள் வேறு இடத்த போய் உழைச்சி நீங்கள் வசதியாக வந்துடுவீர்கள், நாங்களும் வெளியில் போய் உழைக்கணும்னு சரி என்று தனக்கு அடுத்த தம்பியாரை முதலில் அனுப்புகின்றார். நீங்கள் போய் உழைத்து கொண்டு வாங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம். அவர் போய் எல்லா இடமும் வேலை தேடுறார். அவருக்கு கிடைக்கல. அவருக்கு அந்த தனக்கு கடினமான வேலைகள் எல்லாம் பொருத்தமில்லை. இறுதியாக ஒரு களைத்து போய் ஒரு குடிசைக்கு போய் கதவை தட்டுகின்றார். அப்பொழுது ஒரு பாட்டி சொல்கின்றார், இதிலே தண்ணி கிடக்குது, குடித்து போட்டு பின்னுக்கு ஒரு குளம் இருக்கின்றது, அதிலே இருக்கின்ற நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் பிடித்து விட்டால் உனக்கு நான் பொருத்தமான வேலை தருவேன். இவர் போய் பார்க்குறார், குளத்தில் நட்சத்திரங்கள் மேலே இருந்துதான் அந்த நட்சத்திரங்கள் இதில் குளத்தில் தெரியுது, என்னென்று பிடிக்கலாம்னு போட்டு இவர் விட்டுட்டு தன்னுடைய ஊருக்கு போகின்றார். போய் சொல்கின்றார், எனக்கு வேலை கிடைக்கவில்லை, போன இடங்களில் எனக்கு பொருத்தமான வேலை ஒன்றும் கிடைக்கவில்லை, நான் திரும்பி வந்து விட்டேன். அடுத்த தம்பியார் திரும்ப செல்கின்றார். அவரும் போய் இவ்வாறு கஷ்டப்பட்டு அவர்கள் அந்த நிலங்களை பண்படுத்துகிற வேலையை கொடுத்தார்கள். வயலை கொத்தி அவருக்கு அந்த கஷ்டப்பட விருப்பமில்லை. இவரும் விட்டுட்டு வந்துட்டார். ஆகவே இவர்கள் அந்த இயலாத தம்பியர் தன்னுடைய முச்சக்கர வாகனத்திலே அங்கனேக்கு போய் தனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. இந்த 2 பேரும் சோம்பேறியாக திரும்பி வந்து விட்டார்கள். ஆகவே மூத்தவர் தான் வேலை தேடுவதாக சென்று அலைந்து கடைசியாக ஒரு குடிசையை போய் தட்டுகின்றால் அங்கே இருந்த அந்த பாட்டி சொல்கின்றார், முதலாவது சகோதரனுக்கு சொன்னது போல இந்த வீட்டுக்கு பின்னுக்கு ஒரு குளம் இருக்கின்றது, அதிலே இருக்கிற நட்சத்திரங்களை பிடித்துத்தான்னு சொல்கின்றார். விட்டா உனக்கு வேலை தருகிறேன். அவர் சொல்கிறார், எனக்கு போய் பார்த்துட்டு வந்து அந்த குளத்தை எனக்கு ஒரு வாளி தாருங்கள் என்று. அந்த வாளி எடுத்து அவர் அந்த கஷ்டப்பட்டு இரவிரவாக விடியும் மட்டும் அதை அந்த தண்ணீரை இறைக்கின்றார். இறைச்சி போட்டு விடியறக்கு ஒரு 4 மணிக்கு அந்த பாட்டி வந்து பார்க்கின்றா, அங்கே அந்த தண்ணி எல்லாம் இறைவட்டு போயிருக்கின்றது, நட்சத்திரங்கள் இல்லை. ஆகவே அவர் சொல்கின்றார், நான் நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் பிடித்து விட்டேன் பாட்டி என்று சொல்கின்றார். அப்போ அந்த பாட்டி மகிழ்ச்சியோடு சொல்கின்றார், என்னிடம் எத்தனையோ பேர் வேலை தேடி வந்தார்கள், ஆனால் யாருமே கடின உழைப்பு இல்லை, வேலை செய்கிறதுக்கு எல்லோரும் சோம்போரிகளாக இருந்தார்கள். உண்மையிலேயே உன்னுடைய இந்த சுறுசுறுப்புக்கும் இந்த உழைக்க வேண்டும் என்ற இந்த எண்ணத்துக்கும் நான் தலை வணங்குகின்றேன். இந்தோ தெரிகின்ற உன்னோட கண்ணுக்கு தெரிகின்ற அந்த பிரதேசம் முழுக்க எனக்கு சொந்தமானது, நான் உனக்கு தருகின்றேன், நீ இதிலே பயிர் செய்து நீ காலம் முழுக்க சந்தோஷமா வாழலாம் என்று அந்த பாட்டியிடம் நன்றி கூறிவிட்டு ஒரு வாரம் அங்கே தங்கிவிட்டு இவர் தன்னுடைய சகோதரர்களை அழைத்து வர செல்கின்றார். அந்த சகோதரரிடம் போய் அழைத்து கொண்டு வந்து இங்கே விட்ட போது அந்த 2 சகோதரர்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து அந்த தமையனுடைய காலிலே விழுந்து, அண்ணா நாங்களும் இனி கடின உழைப்பாக உங்களை நினைந்து வேலை செய்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் வேலை செய்கிறார்கள். பிற்காலத்திலே அந்த ஒன்றுக்கும் வழியில்லாமல் இருந்தவர்கள் பெரிய பணக்காரர்களாக தொழிலதிபர்களாக மாறுகின்றார்கள். ஆம் நேயர்களே, அதே போல்தான் நாங்கள் எங்களால் முடியாது என்று சொல்லி இல்லாமல் நாங்கள் முடியும் வரை வேலை செய்ய வேண்டும். எங்களுடைய சிலர் இன்று என்ன செய்கிறார்கள் என்றால் வெளிநாடுகளில் இருந்து
வருகின்ற அந்த பணத்துக்காக தாங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கின்ற ஒரு நிலை எங்களுடைய நாட்டில் கூட காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் மற்றவர்களுடைய கைகளை எதிர்பார்க்காமல் எங்களுடைய கையை நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் கடினமாக இருப்பதை கொண்டு திருப்திப்படுத்தி இல்லாததுக்காக ஏங்கிக் கொண்டிருப்பதை விட இருப்பதை கொண்டு திருப்திப்பட்டு கடினமாக உழைப்பதன் மூலம் நாங்களும் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக ஏனையவர்கள் மதிக்கக்கூடிய பண்புடையவர்களாக வாழ முடியும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.